யாரோ கொண்டு வந்துதானே தெரியாமலோ இல்ல வேணும்னே இங்க போட்டது. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் இந்த வீட்ல? இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க 2 பேரும் தானே பொறுப்பு. உங்க 2 பேரையும் நம்பிதானே இந்த வீட்டோட நிர்வாகத்தை ஒப்படைச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியாம எப்படிடா இந்த போட்டோ இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? அக்கா கோவப்படாதக்கா. என்ன நடந்தது, எப்படி வந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன்க்கா. அபி துபாயில இருந்து வரதுக்கு முன்னாடி தேவி பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த வீட்ல இருந்து ஒழிச்சாச்சு. அபிக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். அவனுக்கும் பூஜாவுக்கும் கல்யாண ஏற்பாடு தொடங்கிடுச்சு. அவனும் ஒரு வழியா இப்பதான் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிருக்கான். ஆமாக்கா, ஆமா. என்னடா ஆமா ஆமா? எதெல்லாம் அபிகண்ல படக்கூடாதுன்னு நான் ஜாக்கிரதையா இருக்கேனோ யாரோ அதை எல்லாமே வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்படி சொல்றீங்க? எங்க மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஏன் சந்தேகப்படக்கூடாது? நேத்து அபியோட மேரேஜ் நியூஸ் பேப்பர் இங்க இருந்தது. அபி அதை எடுத்து பாத்துட்டு இருந்தான். இன்னைக்கு என்னன்னா தேவியோட போட்டோ இருக்கு. இதெல்லாம் தானாவா நடக்கும்? யாரோ இந்த வீட்ல இருந்துகிட்டே எனக்கு எதிரா சதி செஞ்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ அண்ணி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. இந்த பதில நான் ஏத்துக்கவே மாட்டேன் சுபத்ரா. இந்த வீட்ல இருந்ததே ஒரே ஒரு தேவி போட்டோ தான். அதையும் அபி வந்து பார்த்ததும் நான் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டேன். நானும் பண்ணிட்டேன்க்கா. அப்புறம் எப்படிடா இந்த போட்டோ இங்க வந்தது? எப்படி வந்ததுன்னே தெரியல அண்ணி. காலையில அந்த தெரபிஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடி அபி இங்க ஹால்ல தான் இருந்தான். ஒருவேளை தேவியோட போட்டோ அவன் கையில இருந்திருக்கலாம்ல. இல்ல, அவன் கிட்ட தேவியோட போட்டோ இருக்க சான்ஸே இல்ல. வேற யாரும் இங்க புதுசா வந்த மாதிரி தெரியலையேக்கா. அந்த தெரபிஸ்ட் அனுஷா மட்டும் தான் இங்க வந்துட்டு போனாங்க. அனுஷாவா? இல்ல, அவளுக்கும் இந்த தேவிக்கும் சம்பந்தம் இருக்க சான்ஸே இல்ல. அக்கா கொஞ்சம் டைம் கொடுக்கா. என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். அபிக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல யாரோ வேணும்னே இப்படி சதி செய்யறாங்க. அவங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க, இதே கதிதான். நேரம் ஆச்சு, போன் வரவே இல்லையே. என்னடி அடிக்கடி போனை பார்த்துட்டு இருக்க? ஓ, இன்னும் ராங் நம்பர் கால் வரலன்னு டென்ஷனா இருக்கியா? சில சமயம் தாண்டி நீ கல்யாணி, பல சமயம் நீ காலா. என்னடி பொசுக்கடி இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன, அனுஷா செல்வநாயகி வீட்டுக்கு போனப்பல இருந்து இது வரைக்கும் ஒரு கால் கூட வரல. கால் பாதியிலேயே கட் ஆயிருச்சு. என்னாச்சுன்னு தெரியாம நானே தவிப்புல இருக்கிறேன். நீ என் மனநிலை என்னன்னு புரியாம ராங் கால் ரைட் கால் நக்கல் பண்ணிட்டு இருக்கற. சரி சரி சரி, இதுக்கா நீ டென்ஷன் ஆகுற? விடு, அனுஷா போன் பண்ணுவா. அனுஷா, அனுஷா, அனுஷா என்னாச்சு? அபிய சந்திச்சீங்களா? அக்காவோட ஃபைல கொடுத்துட்டீங்களா? அது வந்து அபிக்கு தேவி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? அபி தேவியோட போட்டோவை பார்த்தாரா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ சாரி. வாங்க கல்யாணி, வாங்க வாங்க அனுஷா. அவ என் ரூம்மேட் கல்யாணி. ஹாய் அனுஷா. ஹாய். கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் உங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போன தெரபிஸ்ட் என்கிட்டயே இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நான் தான் செல்வநாயகியை பத்தி சொல்லிருக்கேனே. எதுக்கு அவங்களுக்கு என் மேல இவ்ளோ சந்தேகம்? என் ஐடி கார்டை பார்த்தாங்க, என் போனை கட் பண்ண சொல்லி சொன்னாங்க, என் ப்ளூடூத்தை கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என் மெடிக்கல் கிட் கூட வாங்கி செக் பண்ணாங்க. அப்ப நான் கொடுத்த ஃபைல்? நல்ல வேலை, அதை மட்டும் திறந்து பார்க்கல. ஆனா அதையும் கீழே டீப்பாயிலே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ அபி கிட்ட ஃபைல கொடுக்கவே இல்லையா? ஐம் சாரி, அபிகிட்ட அந்த ஃபைல கொடுக்க முடியல. இந்த உன் ஃபைல், இத கொடுக்க தான் வந்தேன்.
அனுஷா, இதுல நான் கொடுத்த தேவியோட போட்டோவை காணுமே. அது வந்து செல்வநாயகி கால் கிட்ட போட்டோ விழுந்துடுச்சுன்னு சொன்னா சத்யா தப்பா நினைப்பா. தேவி போட்டோ இதுல தான் இருந்தது. ஆட்டோல திரும்பி வரும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நீ கொடுத்ததை அப்படியே திரும்ப கொடுத்துட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, ஃபைல் தான் கொடுக்க முடியல. அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறப்போ நீங்க அவர்கிட்டயே தேவியை பத்தி டைரக்டா சொல்லிருக்கலாமே. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா யாரும் என்ன வெளியில இருந்து மானிட்டர் பண்ண மாதிரி தோணுச்சு. அபி ரூம்ல ஏதோ ஒரு சிசிடிவி இருந்த மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீ கவலைப்படாத சத்யா. அபிக்கு கொஞ்சம் குணமாகட்டும். நான் மறுபடியும் இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறேன். இப்போதைக்கு இந்த விபரீத முயற்சி வேண்டாம். எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். சரி அனுஷா, தேங்க்ஸ். வரேன் கல்யாணி. இப்படி விழுந்தடிச்சு ஓடுறா, ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. அனுஷா மூலமா அபிகிட்ட இந்த ஃபைலை ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சேன். முடியாம போச்சே. இதுக்காக சோர்ந்து போயிடாத. அடுத்த முயற்சியில இறங்கு. இப்ப அபியோட நிச்சயத்தை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நலன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்த போறாங்க. நான் உடனே போய் நலன் சாரை மீட் பண்ணணும். இந்தாங்கண்ணே. சரிம்மா. கடவுளே, நலன் சார் சொல்ல போற பதிலதே என் அக்காவோட எதிர்காலமே அடங்கி இருக்குது. மா, யார்மா நீ? சாரோட கார் நிக்குது. இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல போல இருக்கு. யாருமா? சார், நான் சத்யா. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேனே. ஆமா தெரியும். என்ன விஷயம்? நான் நலன் சாரை பார்க்கணும். சார் ஆபீஸ் கிளம்புற நேரம் ஆச்சேமா? எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலான்னு கார்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப அர்ஜென்ட் சார். இருங்கம்மா, நான் சாரை கேட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. காமாட்சி, ஆ நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிங்க. ஆர்த்தி, அப்பா வரேன். ஓகே. சார் சொல்லுப்பா. உங்களை பார்க்க சத்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். சத்யாவா? ஆமா சார். வர சொல்லுப்பா. ஓகே சார். சத்யா வந்திருக்கா, காஃபி சொல்லு. மீனா, மேடம், காஃபி ரெடி பண்ணு. சரிங்க மேடம். மேடம், உங்களை சார் வர சொல்லிருக்காரு மேடம். தேங்க்ஸ் சார். போங்கம்மா. போலாங்களா? ம்